நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாத ராசி பலனில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய முக்கியமான கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது. அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் கும்பராசிக்கு போகிறாரு. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்க புதனும் கும்பராசிக்கு போகிறாரு. அதுமாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு அதே 13ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 13ஆம் தேதியில் மட்டும் சூரிய பகவான், புதன், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரே நாளில் ராசி மாற்றம் அடையுது. அதோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதம் தொடங்கி 4வது நாளே மகர ராசிக்கு போகிறாரு. மகர ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுமாரி குரு பகவான் மேசராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று இருக்காரு. ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்காரு. கேது கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இருக்காரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்பை பொறுத்து ராசி மாற்றத்தை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் நடக்குமா, இல்லை இதெல்லாம் செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வருமா, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வீடியோவை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த பிப்ரவரி மாதம் மொதல் பாதி அப்படிங்கிறதே மகர ராசிக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஏன்னா தை மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படியே இந்த பிப்ரவரி பாதியில் ஓடுதுங்களால பொங்க செலவுக்கு காசு இல்லாதவங்க தான் மகர ராசிக்காரர்கள் அப்படிம்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா பொங்க செலவுக்கு பெருசாக காசு இருக்காது. காசே வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஒரு மனப்பிரச்சனை, ஒரு பொங்கலுக்கு நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அதை கடந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தொடரப்போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே விரயஸ்தானத்தில் சுக்கிரன் மாட்டிக்கிட்டார். இப்போ 13ஆம் தேதி பிப்ரவரி 13 வரைக்கும் அவர் விரயஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் விரயத்தில் மாட்டிக்கிட்டாரு. அதோடு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் விரயத்தில் இருக்கார். 2 கிரகங்கள் விரயத்தில், முக்கியமான கிரகங்கள் போய் மாட்டிக்கிச்சு. அதில் ஒன்று உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய யோகக்காரகன், ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். அவர் விரயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 13ஆம் தேதி வரைக்கும் இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வர வச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஜென்மசனி விலகி இப்போ ராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுத்துட மாட்டார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இடமாற்றம் வந்தாலும் சரி, உத்தியோக மாற்றம் வந்தாலும் சரி, ஏற்றுங்க, 2ல் ஒரு கை பார்த்துருவோன்ட்டு இறங்கிருங்க. வர்ற மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். இந்த 13 தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வெளியூருக்கு போனாலும் கொஞ்சம் குடும்ப சிந்தனை, ஊர் சிந்தனையாகவே இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும். ஆனாலும் அதன் பிறகு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதோட 13 தேதி வரைக்கும் உங்களோட ராசியிலேயே சூரியனும் புதனும் ஒன்று கூடியிருக்காங்க. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ராசியிலே இருக்குது. இப்போ புதன் ராசிக்கு இருக்கிற இந்த 13 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அது ஒரு நல்ல யோக அமைப்பு. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மசனியில் பலர் வேலையை இழந்திருப்பாங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். வருமானம் இல்லாமல் 4 பேர்த்துல ஏச்சிக்கும் பேச்சுக்கு ஆளாகணும். நம்ம தான் வாங்கணும், நம்ம பெற்றவங்களும் சேர்த்து வாங்கணும். என்னப்பா பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு போகிற இடத்துலலாம் கேட்பாங்களா, அவங்க அங்கே பதில் சொல்ல முடியாமல் வீட்டில் நம்மள 1க்கு 2 திட்டிகிட்டு கிடப்பாங்க, வாங்கிட்டு கிடக்கணும். அப்போ தேவையற்ற மனப்பிரச்சனை. நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, அதுக்கானாச்சும் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. வேலையும் இந்த மாதத்தில் கிடைச்சிரும். இதுமாரி பூர்வீக சொத்து பிரச்சனையில் சிக்கி தெரிஞ்சவங்களுக்குலாம் இப்போ பஞ்சாயத்து சாதகமாக முடிஞ்சிடும். ஒரு சொத்தை பிரிச்சிக்க முடியல, அண்ணன் தம்பி உள்ள பாக அட்டவணை போட்டுக்க முடியல, கோர்ட்டில் கேஸில் சொத்து மாட்டிக்கிச்சு, இப்படி இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சொத்து கைக்கு வரப்போகிற ஒரு மாதமாக இருக்க போகுது. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அதில் 13 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் 2 பேருமே ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போக போகிறாங்க. ரொம்ப அற்புதமான இடம் அது. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ராசிக்கு வந்துடுவார். இது 3மே சேர்ந்து 13 தேதிக்கு மேலே பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்க போகுது. இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் 13ஆம் தேதிக்கு மேலே செயல்படுது பார்த்தீங்களா, அதன் பிறகு குடும்ப விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு.
இப்போ மனைவி இருக்காங்க, சகோதரன் ஒருத்தன் வேலைக்கு போகாமல் இருக்கான், இப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கும். மனைவி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா 13 தேதிக்கு மேலே செய்யலாம். குறிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ டெம்பரவரி ஆனாச்சும் ஒரு இடத்துக்கு தள்ளி விடுவோமே, இல்லை தேர்வு ஏதாவது வருது, போட்டித் தேர்வு வருது, அரசு தேர்வு வருது, இறக்கி விடுங்க பார்த்துக்கோ 2ல் 1 அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வேலை கிடைச்சிரும். அப்படி ஒரு அமைப்பு. அதுமாரி வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையாக இருக்கும். அதாவது 10 பேர் இருக்க இடத்துல நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கைத்தட்டல் அப்படி தான் இருக்கும். இவன் பேசுகிறது தான்டா கரெக்டு, இப்படி தான்டா பேசணும், ரொம்ப கரெக்டாக பேசுகிறாயா, ரொம்ப சரியான வாதத்தை எடுத்து வைக்கிறாயா அப்படின்னு இந்த வாத விவாதங்கள் எல்லாம் பெரிய புள்ளி ஆகிடுவீங்க. அதேமாரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே தங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்துருவீங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு இருக்கவங்க, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு மேடை பேச்சாளர், அரசியல் மேடை பேச்சாளர், ஒரு சொற்பொழிவாளர், ஒரு ஆசிரியர், ஒரு ஜோதிடர், இது மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம். அதேமாரி மகர ராசி வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த 13 தேதிக்கு மேலே இறங்குற வழக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. ஜெயிக்கவே முடியாதுன்னு மற்ற வழக்கறிஞர்கள் ஒதுக்கி வச்ச கேஸை கூட எடுத்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்களோட ராசிக்கே செவ்வாய் வராரு, வந்து உச்சமடைகிறாரு. ராசிக்கே செவ்வாய் அப்படிங்கிறவர் வராரு. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு. அவர் வர்ற நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரியாயிடும். யார்ட்டையா பணம் கொடுத்துருந்தா வாங்கிடலாம், கொடுக்க வேண்டிய இருந்திருந்தால் கொடுத்துடலாம், வளர்ச்சி கூடும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை செய்யறதுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு வரும். புது தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறேன், அதுக்கு ஒரு கிளை தொழில் தொடங்குவோம். ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கேன், அப்படியே லேசாக ஒரு டீ கடை சைடில் ஆரம்பிப்போம். ஒரு பொட்டி கடை போடுவோம். ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், ஒரு டீ கடையாக மாற்றுவோம். இல்லை இன்னொரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிப்போம். இப்படி அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கிறது, தொழில் செய்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, மானியம் கிடைக்கிறது, இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி ராசிக்குள்ளே செவ்வாய் உச்சமுடைகிறாருங்கிறப்ப நிலம் பூமி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக பைசலாகும். இடம் விற்கலாம், வாங்கலாம், கமிஷன் தரகு ஏஜென்சி மூலமாக வருமானம் வரும். வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம். மண்ணை நம்பி எதை போட்டாலும் அது பொண்ணாகக்கூடிய நேரம். இப்போ விவசாயிகளுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அது சாதாரணமாக இப்போ நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், சரி அதை நிப்பாட்டிட்டு கரும்பு போடுறேன், கரும்பு நிறுத்திட்டு கடலை போடுறேன், இப்படி பயிரை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க புது முயற்சிகள் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துடலாம். அதுமாரி நவீன உபகரணங்களை வாங்கி விவசாயத்தை பெருக்கிறதுக்கு முன்னுருவீங்க. அதுலேயும் இப்போ சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. சனி பகவான் 2ல் இருக்காருங்கிறது யோகம்தான். பொருளாதார பற்றாக்குறைங்கிறது நீங்கிறோம். கடந்த காலகட்ட கடன் சுமையெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் வளர்ச்சிக்கு முக்கிய புள்ளிகள் பெரிய அளவில் யோசனை கொடுப்பாங்க. இனிமேல் துணிச்சல் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மற்றவர்களை விட கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களோட உடம்பை வருத்தி இருக்கும். நம்ம செய்யக்கூடிய அந்த சிந்தனைக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. இதை செய்யணும்னு நினைப்போம், அன்னைக்கு ஜுரம் வந்துடும், படுத்துரும். இல்லைன்னா குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல, ஓட முடியல, ஒடியார முடியல, ஒரு படிக்கட்டு ஏற முடியல, இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்கும் உடல் வலு அப்படிங்கிறது இதுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறதால எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிரும். இதை வச்சே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அர்த்தாசிரம குரு. அப்போ கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறதையும் அவர் கொடுக்க தான் செய்வார். இருந்தாலும் 3ல் இருக்கிற ராகு அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுத்துருவாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அம்மா வயசானவங்க இருக்காங்க, ஒரு ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அவங்கள கொஞ்சம் அடிக்கடி நல்லபடியாக பார்த்துக்கணும். சாதாரண ஒரு ஜுரம் காய்ச்சல்னா கூட டாக்டரை போய் பார்த்துக்கிறது நல்லது, தாமதப்படுத்தாமல். அது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமையில கருப்பு ஆடை அணிஞ்சிங்க. மாசத்துல 4 சனிக்கிழமை வருதா, குறைஞ்சது ஒரு 2 சனிக்கிழமையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் முழுக்கு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. இதை செஞ்சுட்டாலே இந்த பிப்ரவரி மாசத்துல ஜெயிச்சிடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.